ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஃபாப் டு பிளசிஸ் யாருக்கு போறார்? ஏன்னா ஒரு போட்டியா போயிட்டு இருக்கு. ஆமா, ஆக்சுவலா ஆர்சிபி தான் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகம் பார்த்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா ஆர்சிபிக்கு இன்னும் கேப்டன் 2 கோடி தொடக்க விலையா வச்சிருக்காங்க. 2 கோடி. ஆர்சிபிக்கு ஏன் இவர் கண்டிப்பா போயே ஆகணும் தேவை அப்படின்னு சொன்னா, ஓப்பனிங்க்கு அங்க ஆள் இல்ல, ரெண்டாவது கேப்டனுக்கு ஆள் இல்ல, இதுவரையும் கப்பே அடிக்கல. இந்த இதுல சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டனை வச்சு நம்ம சாதிக்க முடியுமா? ஏன்னா நீங்க பாத்தீங்க மார்க்ரமால கடைசி வரையும் கப் அடிக்க முடியல. இந்த வேர்ல்டு கப்ல சூப்பரா விளையாண்டாங்க, அருமையா விளையாண்டாங்க T20ல. ஆனா இந்த சவுத் ஆப்பிரிக்கனுடைய லக்ஸ் இதாகுமா? எங்க யார் எடுத்திருக்கா? டெல்லி எவ்வளவு ரூபால? 2 கோடி பேஸ் பிரைஸ். ரொம்ப அருமையான பிரைஸ். ஆக்சுவலா வண்டர்ஃபுல். டெல்லி பெங்களூருக்கு தேவை அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். கேப்டனா அதுதான் நான் சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் லக்ஸ் அவங்க விரும்பல. லாஸ்ட் 2 இயர்ஸ் ஃபாப் டு பிளசிஸ் வச்சு ஜெயிக்க முடியல அப்படிங்கறனால அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தி இருக்காங்க. டெல்லிக்கு இது பெரிய பிளஸ் பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா. டெல்லி ஆல்ரெடி நேத்து நல்ல ஸ்ட்ராங்கான ரஹானே வந்திருக்காரு, நம்ம யாருன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டெல்லி ஆக்சுவலி ஆல்ரெடி நேத்தே பாத்தீங்கன்னா சம்ம பை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஹாரி ப்ரூக்கா இருக்கட்டும், ட்ரிஸ் ஸ்டப்ஸ் ஆல்ரெடி ரிட்டைன் பண்ணீங்க. இவங்க எல்லாருமே ஹிட். கேஎல் ராகுல் சோ கேஎல் ராகுல் கேப்டன். இப்போ கேஎல் ராகுவா டியூப்ளசிஸா கேப்டன்ன்றது கண்டிப்பா டெல்லி வந்து ஒரு குழப்பமாயிடும். சோ போலிங்ல பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் எடுத்திருக்காங்க நேத்து, நட்ராஜன் எடுத்துக்காங்க, மோஹித் சர்மா நல்ல எக்கானமியா போட்டுட்டு இருந்தாரு குஜராத்துக்கு. நம்ம சென்னை வின் பண்ணாலும் அவரோட ஓவர் வந்து நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நம்ம பேட்டிங் வளர்க்கப்பட்டவர் தான் மோஹித் சர்மா. சோ அவரு சென்னையில இருந்தார்.